மக்களே, பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் கில்லர் காயின் டாஸ்க் ரொம்ப தீவிரமா பரபரப்பா பல பிரச்சனைகளோடு போய் கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் சொல்ல முடியுது. ஸோ பிளான் போட்ட மாதிரி கரெக்டாக எக்ஸிக்யூஷன் நடந்துட்டு இருக்கு. அதில் சில பேர்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயாச்சு. ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டு சண்டை சச்சரவுலாம் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதை பற்றி என்ன ஏது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கில்லர் காயினோட டாஸ்க் ரூல்ஸ் என்னன்னா, இது ஒரு சீசன் 3 ஒன்று பார்த்துருப்பீங்க. சீசன் 3ல கில்லர் காயின் பார்த்துருப்பீங்க. அந்த பேசிஸில் தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கில்லர் காயின் வந்து ஒரு பாக்ஸில் இருக்கும். அந்த பாக்ஸில் போய் நீங்கள் கில்லர் காயினை எடுத்துகிட்டு ஒட்டணும். ஒட்டுறதுக்கான டைமிங் 3 நிமிஷம். 3 நிமிஷம் கொடுக்கப்படும். அந்த 3 நிமிஷத்தில் ஓடி 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 ஒட்டணும். அந்த 3 நிமிஷத்தில் யார்கிட்ட கடைசியாக ஒட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன்ப்பா, நான் எடுத்துகிட்டு போய் 3 நிமிஷத்தில் யார்கிட்டையும் ஒட்டலன்னு வச்சுங்களேன், அவன் எலிமினேட் ஆயிடுவான். ஸோ நம்ம எடுத்தாலும் பிரச்சனை, ஒட்டினாலும் பிரச்சனை அப்படின்ற நிலைமை தான். ஓகேவா? அந்த கேட்டகரியில் டாஸ்கோட ரூல்ஸ் 3 நிமிஷம். ஓகே, இது ஒன்று, இதுதான் ரூல்ஸ். அதை தாண்டி எங்கெங்க ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் போகலாம், வீட்டுக்கு வெளில. ஸோ கார்டன் ஏரியா வீட்டுக்குள்ளே அப்படின்னும் போது எல்லா ஏரியாலையும் சுற்றி சுற்றி ஒட்டலாம் அப்படின்றது. ஆக்சுவலாக பிக் பாஸ் டீம் பிளான் பண்ணது என்னன்னா, எல்லாரும் ஓடி பிடிச்சி விளையாடணுன்றது தான் பிக் பாஸ் டீமோட பிளான். எக்ஸிக்யூஷனும் அப்படி தான். ஓகே, ஆனால் இந்த டாஸ்கில் ஸ்கோர்னு ஒன்று இருக்குது. பிக் பாஸ் டீம் நினச்சது அது, ஆனால் அது நடக்காதுன்றது டீமுக்கும் தெரியும். இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் ரூல்ஸ் இப்படி போயிட்டாச்சா, இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் யார் லீடிங்கில் இருக்கா, ஒரு பக்கம் சபரிநாதன், இன்னொரு பக்கம் பார்வதி கமருதீன். இவங்க 2 பேர் தான் டிஃப்ரென்ஸ் பக்கத்தில் க்ளோஸ் தான் அந்த டாப் 3ல. அப்போ என்ன பண்ணுறாங்க, கானா வினோத்தை விக்ரமும் பிளான் பண்ணிட்டு இருக்க டைமில் ஸோ நம்ம பிடிச்சி ஒட்டிடலாம் அப்படின்னும் போது, ஸோ யார் டார்கெட் அது இருவா இருக்காங்களோ அவங்கள பிடிச்சி லாக் பண்ணிடலான்ற மாதிரி சுபிக்ஷா போய் பேசுகிறாங்க. சுபிக்ஷா, விக்ரம் மற்றும் கானா வினோத் பேசி பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கவங்கள முடிச்சு விடலாம். ஃபஸ்ட்டு சபரி, அதுக்கப்புறம் கமருதீன், அந்த ஆர்டரில் போகலாம். ஸோ நம்ம குரூப்பாக லாக் பண்ணி முடிச்சு விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி திட்டமிடல் நடக்குது. திட்டமிடல் ஏன்னா இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கிறது தான் கேம். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கவங்கள ஓட விட்டு அவங்க ஸ்ட்ராங்காக ஓடிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வேறு ஆப்ஷனே கிடையாது. லிட்டரலாக நோ ஆப்ஷன். அதனால் என்ன பண்ணுறது, ஓட விட்டு முடிக்கிறது தான் பிளானிங். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, பிளான் பண்ணியாச்சு. கரெக்டாக வராங்க எக்ஸிக்யூஷனுக்கு. ஃபஸ்ட்டு வரும்போது சபரியை பிளான் பண்ணும்போது அப்படியே எல்லாம் போய் லாக் பண்ணிட்டாங்க. எப்படி எல்லாரும் போய் லாக் பண்ணிட்டாங்க. வினோத், விக்ரம் எல்லாருமே போய் லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிட்டு சபரிக்கு வந்து அங்கே ஒரு மூச்சு விடாமடி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ரிலீஃப் பண்ணி பண்ணாங்க. இதில் கமருதீனமே போயிட்டு சபரியை லாக் பண்ணும்போது உட்காந்துட்டார். நோட் பண்ணும், இதை நோட் பண்ணுங்க, முக்கியமாக நோட் பண்ணுங்க. ஒரு நேரில் ஒரு பக்கம் சபரியை கமருதீனுமே போய் லாக் பண்ணாரு. கமருதீனும் உட்காந்துட்டார் முதல் ரவுண்ட்ல. ஒரு பாயிண்ட் கடைசி ஒரு 10 செகண்ட் ஒரு 1 மினிட் இருக்கும்போது பார்வதியும் போயிட்டு சபரியை தட்டினாங்க. சபரியை லைட்டா பிடிச்சாங்க. பார்வதியும் பிடிக்காம இல்லை, பார்வதியும் பக்கத்தில் போய் நின்று லைட்டா இது பண்ணிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சபரி எலிமினேட்டடா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சபரி எலிமினேட்டட். அவரும் கொஞ்சம் வெளியே வர முயற்சி பண்ணார், ஒண்ணுமே பண்ண முடியல, சபரி எலிமினேட்டட். அடுத்து திரும்ப பஸ்ஸர் அடிக்கிறாங்க. அப்பயே வந்து சுபிக்ஷா என்ன சொல்றாங்க, தனித்தனியாக விளையாடலாமா, இது பண்ணலாமான்னு. 2வது ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது பார்வதி என்ன சொல்றாங்க, இவங்களோட திட்டம் புரிஞ்சு போச்சு. எப்படி, இவங்களோட திட்டம் எங்களுக்கு புரிந்து விட்டது. என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ராங் பிளேயர் ஒவ்வொருத்தர வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கானா வினோத்துக்கிட்டே ட்விஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, சபரியை காலி பண்ணிட்டாங்க. 2வது விக்ரமே, 3வது கானா வினோத் இந்த மாதிரி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, ரவுண்டு 2 ஸ்டார்ட் ஆகுது. ரவுண்டு 2 ஸ்டார்ட் ஆகும்போது கமருதீனை போயிட்டு எல்லாம் லாக் பண்ணியாச்சு. கமருதீனை லாக் பண்ண உடனே பார்வதி வந்து ஹெல்ப் பண்ண வராங்க, ரிமூவ் பண்ண வராங்க. திவ்யா அந்த 3 ரவுண்டா சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்குற ஒரு நபராக திவ்யா இருந்தார். வந்து பார்வதி ரிமூவ் பண்ணும்போது சபரி சூப்பர் பாருன்னு கை தட்டுறான். ஏன்னா இதே பார்வதி சபரிக்குனா ஒன்றும் போல, இங்க போய் ரிமூவ் பண்ணும்போது அங்க பார்வதி ரிமூவ் பண்ணிட்டு அந்த ரவுண்ட்ல கமருதீனை காலி பண்றாங்க. கமருதீனும் மூச்சு விட முடியாம கொஞ்சம் நிறைய பேர் மேல இருந்தா அது கொஞ்சம் கஷ்டம் இல்ல. அப்புறம் கமருதீனும் இது பண்றாங்க, கமருதீன் அவுட். அதுக்கப்புறம் பார்வதி நடுவுல பிக் பாஸ் வந்து ஒரு பிரேக் விட்டார். பார்வதி சண்டைக்கு வராங்க. அப்பயே அரோரா கேட்குறேன், எதுக்கு நீ சபரிக்கு வரல, இதெல்லாம் வரலன்னு போது சபரியும் கரெக்ட் சபரிக்கு ஏன் வரல அப்படின்னு போது உடனே பார்வதி சொல்றாங்க, இல்லப்பா ஃபர்ஸ்ட் நான் வேடிக்கை பார்த்தேன்ப்பா, செகண்ட் இதுப்பா அப்படின்னு. அங்கெல்லாம் இல்லை, அதெல்லாம் பாயிண்ட் இல்லை. சபரி பாயிண்ட் 35 இருக்கான், அதனால அவன் எவிக்ட் ஆகணும்ன்றது தான் ஆசை. இங்க கமருதீன் கூட இருந்தானா கமருதீன் பார்வதிக்கு டிஃபென்ஸா இருப்பான், பார்வதியை பாதுகாப்பாப்புல. 2வது கமருதீன் மேல கை வைப்பாங்கன்னு யாரு கனவு கண்டான்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. பார்வதி, நீங்க அமுக்குறது உங்க கேம்னா தடுக்கிறது உங்க கேம், யாருமே தப்புன்னு சொல்லலையே, அது உங்களோட கேமாவே இருக்கட்டும் பாரு, ரைட்டு தான். ஆனா நீங்க அதை வந்து பார்வதி கமருதீன் இவருக்கும் கேட்டிருக்கணும், சபரிக்கும் கேட்டிருக்கணும்ன்ற மாதிரி மாத்தி அங்க
டிபேட் நடக்குது. உடனே சுபிக்ஷா சொல்றாங்க இதே பார்வதி கடைசி இடத்துல இதே பார்வதி கடைசி இடத்துல இருந்தா பாயிண்ட்ஸ்ல இருக்க உங்களை பிடிக்கலாம் தானே யோசிச்சிருப்பாங்க, அவன் லீடிங்ல இருக்க அவனை லாக் பண்ணலாம் தானே யோசிச்சிருப்பாங்கன்ற மாதிரி அங்க சுபிக்ஷா வேலிடான பாயிண்ட் போறாங்க. நான் இவனுக்கு பிடிக்கலாம் அவனுக்கு பிடிக்கலாம் கிடையாது, நான் ஃபர்ஸ்ட் கேம் இப்படி பார்த்தேன், ரெண்டாவது கேம் இப்படி விளையாடுன்றது. விளையாடுங்க, அது அவங்களுடைய கேம், இது உங்களுடைய கேம் அப்படின்னு எடுத்துட்டு போங்க. ஆனா அவங்களோட வேலிடான கேள்வி, சபரியை பிடிக்கும் போதும் நீங்கள் அங்க இருந்தீர்கள், அதை ஏன் கேட்கலன்ற மாதிரி சபரியே கேட்டு டென்ஷன் ஆயிட்டான். பாரு என்கிட்ட பேசாத, 5 நிமிஷம் பேசாத, போ 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 அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து 3வது ரவுண்ட். அடுத்து ரவுண்டு 3 ஸ்டார்ட் ஆகுது. ரவுண்டு 3ல என்ன பண்ணாங்க, பார்வதி போயிட்டாங்க இது பாத்ரூம் பக்கத்துல வந்து சோபா இருக்குல்ல, சோபாக்கு அடியில படுக்க ட்ரை பண்றாங்க. அப்படியே புடி பார்வதியா கோழி அமுக்குற மாதிரி பார்வதி அமுக்கி பார்வதிக்கும் அங்க ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவுல அப்படியே கொஞ்சம் மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் அது ஒர்க் அவுட் ஆகல. உடனே என்ன பண்ண, ஒரு பாயிண்ட்ல வினோத் கூட காலி பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க. இவங்கள காலி பண்ண ட்ரை பண்ணாங்க. யாரன்னா இதுவே வினோத் அந்த காயினை எடுத்து பார்வதி கிட்ட இருந்து ரிமூவ் பண்ண முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானை போட்டாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அப்படியே பார்வதி அங்க லாக் பண்ணி சாண்ட்ரா உஷாராயிட்டு அங்க லாக் பண்ணி பார்வதி முடிச்சிட்டாங்க. சரிமா சரிமா அப்படிங்கிற மாதிரி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொன்னதுதான் யாரு, பார்வதி சரிமான்னு அரோரா சொல்லிட்டு அங்க ரிவீல் ஆயிட்டு வராங்க. கடைசியில தப்பிக்க முயற்சி பண்ணாங்க பார்வதி. ஸோ பார்வதி முடிச்ச உடனே பார்வதி காண்டாயிட்டு பேட் வேர்ட்ஸ் பேசினாக்க மியூட் போட்டாங்க. அப்புறம் தூன்னு துப்பிட்டு போறாங்க. என்னங்க இது, பார்வதி நேத்துக்காம போய் சபரி டார்கெட் பண்ணும் போது தெரியலையா, இன்னைக்கு உங்களை டார்கெட் பண்ணும்போது தான் இப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து போயிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாத்தி உன் தோளில் நான் சாயே என் தோளில் நீயும் சாயன்ற மாதிரி அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வச்சு அந்த கன்றாவியை நான் என்னத்த சொல்றது அப்படின்ற மாதிரி மாத்தி சாஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க தருணங்களை பார்க்க முடிஞ்சு. சபரியுமே இந்த கேம்ல கொஞ்சம் அப்செட் தான், பட் அவங்க அப்படி கேம் விளையாடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது பாரு, அது அவங்க கேம் விளையாடிக்கிட்டோம், தப்பு கிடையாது. எப்படி அவங்க கேம் விளையாடிக்கிட்டோம், தப்பு கிடையாது. பட் ஓட விட்டு கேம் விளையாடினா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். பட் ஓட விட்டு கேம் விளையாடுறது இங்க பாயிண்ட்ஸ்ல லீட்ல இருக்கவங்க எடுத்துட்டு போனா அது கொஞ்சம் இதுவா இருக்காதுன்ற மாதிரி இவங்க இப்படி பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி, அது தப்பு சொல்ல முடியாது. அங்கிருந்து பார்வதி கத்துறாங்க சரிமான்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அரோரா மேல காண்டா வருது. இதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதுல கமருதினும் அப்செட்டு, சபரியும் அப்செட்டு, பார்வதியும் அப்செட். இப்ப என்னன்னா விக்கல்ஸ் என்ன பண்ண போறாருன்ற மாதிரி அங்க வந்து பிளான் போடுறாங்க. அரோராலாம் பிளான் போட்டு நம்ம மேல ஒட்டுற மாதிரி வச்சுக்கிட்டு கடைசியில் விக்கல்ஸ் ஒட்டிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் போகுது. இன்னொரு பக்கம் சாண்ட்ரா வந்து ரொம்ப அக்ரெஷனா போற மாதிரி இருக்கு. நான் கேமை விட்டு விலகிடலான்ற மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் கேமை விளையாட்டு கடைசியில விலகிடுறேன் நான், என்னமா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சாண்ட்ரா நல்லா பண்றீங்க, சிறப்பா பண்றீங்கன்னு இருந்துச்சு. அடுத்த ரவுண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, திவ்யாவை அங்கேயே படுக்க வச்சு திவ்யா என்ன ஓட விட்டு ஒட்டுங்கடா அப்படின்ற மாதிரி திவ்யா பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஓட முடியாது, நாங்க அப்படியே ஒட்டுவோன்ற மாதிரி திவ்யாவை அங்கே கோர்ட்டுக்கு பக்கத்துல லாக் பண்ணிட்டு கடைசியில திவ்யா வந்து என்ன பண்ணிட்டாங்க, காயினை ரிமூவ் பண்ணி அந்த மெயின் சர்க்கிள்ல கடைசி நேரத்துல வச்சும்போது இல்ல என் மேல இல்ல காயின் சர்க்கிள் இருந்துச்சுன்ற மாதிரி சில பல விஷயங்கள் ட்ரை பண்ணாங்க. திவ்யாவை அந்த இடத்துல லாக் பண்ணி மொத்தமா முடிச்சு விட்டாங்க. எப்படி திவ்யாவும் லாக் பண்ணி மொத்தமா முடிச்சு விட்டாங்க. திவ்யா 4வது எலிமினேட்டட். இப்போ லைவ்ல நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க தருணத்தில் ஒரு பக்கம் தலை பெட்ரூம் இருக்கு இல்லையா, தலை பெட்ரூம்ல ஒரு பக்கம் இந்த கையை ஒரு பிடி இந்த கையை பிடின்ற மாதிரி அரோராவையும் லாக் பண்ணி அங்க அரோராவையும் முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் கிட்டத்தட்ட 5 பேர் எலிமினேட்டட். ஒரு பக்கம் சபரிக்கு 1 பாயிண்ட், கமருதீனுக்கு 2 பாயிண்ட், பார்வதிக்கு 3 பாயிண்ட், திவ்யாக்கு 4 பாயிண்ட், அரோராக்கு 5 பாயிண்ட். இதுதான் தற்போதைய நிலவரம். வேற எதுவுமே பண்ண முடியாது. டாஸ்க் இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த கட்ட அப்டேட்ல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.